டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான முன்னணி பத்திரிகையான பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ஒரு நேர்காணல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு செய்தியும் தாவேக அமைச்சரவையில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் 30 நாட்களுக்குள் தாவேக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 அமைச்சர்கள் தூக்கி எறியப்பட போகிறார்களா? இது மட்டும் இல்லாமல் கீர்த்தனா மற்றும் வன்னியரசு இவர்கள் குறித்து மிக முக்கியமான சில செய்திகள் வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், அது மட்டும் இல்லாம விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி இவர்களோடு சேர்ந்து காங்கிரசினுடைய ராகுலுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க 4 பேரும் சேர்ந்து அடுத்த கட்டமாக சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இது கட்சிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த 2 பத்திரிகை செய்திகளில் என்ன இருக்கிறது, இன்னும் ஒரு மாதத்தில் தாவேக அரசில் நடக்க போற மாற்றங்கள் என்னென்ன, இது குறித்து அந்த கட்சியில் எழும்பி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்னென்ன. வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஒரு தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தலைப்பு செய்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதுல 4 பேர்த்துக்கு மினிஸ்டர் போஸ்டே இல்லாம அவங்களுடைய பதவியை பிடுங்கிட்டு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறாங்க. 3 பேர்த்துக்கு அவங்க இப்ப வைக்கக்கூடிய போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதாவது போர்ட்போலியோ, அந்த துறையை பிடுங்கிட்டு வேற துறைக்கு மாற்ற போறாங்க. ரொம்ப 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 முக்கியமான சில துறைகளை அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டு சில சர்ச்சையான விஷயங்கள் நடந்துருச்சு. அதனால அந்த போஸ்டிங்கை பிடுங்கிட்டு அந்த இடத்துக்கு வேற சில நபர்களை கொண்டு வந்து உட்கார வைக்க போறாங்க. இவங்களுக்கு சாதாரண மினிஸ்டர் பதவி கொடுக்க போறதாக அந்த செய்தியில வெளியிட்டிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் குறித்தும் சில விஷயங்களை இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இடைத்தேர்தல் நடந்தால் அதிமுகவிலிருந்து வந்த முக்கியமான 3 முன்னாள் அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் மினிஸ்டர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதிப்பாடோடு தான் புது ஆட்களை மினிஸ்டர் ஆக்குறாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் வெளிவந்திருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பத்திரிகை செய்தியினுடைய பிகினிங்கே யாரை வச்சு துவங்குது அப்படின்னா, காங்கிரஸ் மினிஸ்டர் விஸ்வநாதனை வச்சு தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, பி விஸ்வநாதன், அவருடைய பதவியை பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அவர் மேலே ஏற்கனவே 2 விதமான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஒன்று ஒரு பள்ளி குழந்தையினுடைய காலை பிடிச்சாரு, அமுக்கி விட்டார், இது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி போஸ்கோல, அதாவது 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது ஏதோ ஒரு பாலியல் எண்ணத்தோடு தொட்டா போஸ்கோ வழக்கு போடுவாங்க. அந்த போஸ்கோ சட்டத்தின் அடிப்படையில் அவர் மேலே வழக்கெல்லாம் பதியப்பட்டுச்சு. சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக, கேள்வி பொருளாக அந்த விஷயம் மாறிச்சு. அத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்துட்டு வாடி வாடி கைப்படாத சிடி அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அந்த வீடியோ வைரலாக மாறி இன்னொரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பதவியேற்ற உடனேயே தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களை துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு கவர்னர் என்ன சொன்னாரோ, அதாவது டெல்லி பாஜக என்ன சொல்லுதோ அதே போல ஒரு யூஜிசி மெம்பரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வேலையில் அவர் ஈடுபட்டார். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இது விஜய் அரசுக்கே மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிடும் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சில பேர் அழுத்தங்கள் கொடுத்ததாக சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 2018 ஒரு தனி சட்டம் வருது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கு, 3 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் ஒருவர் டெல்லி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக, யூஜிசியினுடைய பிரதிநிதியாக உள்ள வருவார் அப்படின்னு அந்த சட்டத்தை மாற்றினாங்க. அதை எடப்பாடி எதிர்த்தார், ஸ்டாலின் எதிர்த்தாங்க. ஸ்டாலின் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போய் நீதிபதியே அதிரடியாக, யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் மகாதேவன், பர்திவாலா, இந்த 2 நீதிபதிகளும் அதிரடியாக ஆளுநரை நேரடியாக விமர்சித்து எச்சரித்து உத்தரவெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 3-4 ஆண்டுகளாக நடந்திருக்கு. அதை எல்லாத்தையும் மறைச்சு தூக்கி எறிகிற மாதிரி இவர் யூஜிசி மெம்பரை உள்ள திணிக்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால இவரையும் அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு, அதாவது உயர்கல்வித்துறை பதவியிலிருந்து தூக்கிட்டு தாவேகாவை சார்ந்த ஆட்கள், ஏதாவது ஒரு ஆட்களுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டை போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நகர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 2வது விஜய் தமிழன் பார்த்திபன், இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்துறை அமைச்சர். தொடர்ச்சியாக இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து போக்குவரத்துறையில் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த பண்டிகை நாட்களாக இருக்கட்டும், இந்த நாட்களில் பேருந்துகளை சரிவர இவர் ஒழுங்கமைக்கலை, இவருக்கு போதிய திறமை இல்லை, சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் கண்டதையும் பேசுகிறாரு. தொடர்ச்சியாக இவருடைய பேச்சுக்கள் சர்ச்சையாக மாறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பேருந்து பயணிகள் பேருந்தை பற்றி கேட்கும்போது நீ சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமா மாறிச்சு. அதனால் இவரையும் மாற்ற போகிறாங்க. இது இல்லாமல் கே ஜெகதீஸ்வரி, இவங்க யாருன்னு தமிழ்நாட்டுக்கு எல்லாம் தெரியும். விஜயினுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்க.
ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து அவங்க விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்டு விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அமைச்சராக இருக்காங்க. இவங்க அதே தாவேகா கட்சியினுடைய இன்னொரு மெம்பரை ஜட்டியோட அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பின்னி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் மிரட்டின, அதாவது வேற ஒருத்தருக்கு மிரட்டல் விட்ட ஆடியோ வெளியே லீக் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திரு ஜெகதீஸ்வரி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் பொறுப்பு அமைச்சராக இருக்காங்க. அவங்க பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது முதல் பேர் அவங்க பேர் போடணும் எங்கே பேனரில், அதுக்கு பதிலாக கீர்த்தனா பேரை போட்டுட்டாங்க. ரெண்டாவதாக ஜெகதீஸ்வரி அவங்களுடைய பேரை போட்டதுனால கலெக்டரை கூப்பிட்டு அவங்க மிரட்டின ஆடியோ வந்து பொது வெளியில் வந்துச்சு. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து ஒரு ஆடியோ வீடியோ வெளியே வந்துச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதனால் ஜெகதீஸ்வரியை வந்து அந்த போஸ்டிங்லேருந்து தூக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது டி சரத்குமார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய அமைச்சர், அவர் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாடும்போது தன் குழந்தைக்கு மாத்திரை கொடுத்ததா சொல்லி ஒரு பவுடரை பொடி பண்ணி காமிச்சு ஃபயர் விட்டார் இல்லையா, அதாவது பிளாஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு. அந்த பிளாஸ்ட் மொமெண்ட்டுக்காக அவரை பதவி நீக்க சொல்லி எல்லாருமே பேசிட்டாங்க. எதிர்கட்சியிலிருந்து சில கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த நேரத்தில் தூக்காமல் பட்ஜெட் செஷன் வருது பார்த்திங்களா, அந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனேயே தூக்க போகிறதாக செய்தி வந்திருக்கு. அப்போ விஸ்வநாதன், ஜெகதீஸ்வரி, சரத்குமார், அது இல்லாமல் விஜய், தமிழன், பார்த்திபன், இந்த 4 பேரும் வந்து தூக்கப்படக்கூடிய அமைச்சர் பட்டியலில் இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய், தமிழன், பார்த்திபனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜெகதீஸ்வரியாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து, விஜயனுடைய கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்தவங்க. ஸோ டக்குன்னு வேறு கட்சியிலிருந்து வந்து உடனே போஸ்டிங் வாங்கலை. அதனால் குறிப்பாக ஜெகதீஸ்வரி, சரத்குமார் இவங்க 2 பேருமே மினிஸ்டர் பதவி விட்டு தூக்கப்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு வந்து யூகிக்கப்படுது. இது இல்லாமல் இன்னொரு 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா கீர்த்தனா, 2வது கமலி, 3வது ராஜேஷ்குமார். கீர்த்தனா அவர்கள் யாருன்னு தெரியும், தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர். இவர் பதவியேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை உருவாயிடுச்சு. அதில் நமக்கு இயல்பாகவே தெரிஞ்ச விஷயம் எது அப்படின்னா, அந்த ராயல் என்ஃபீல்டோட ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைவிட்டு நழுவி ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட், குறிப்பாக முக்கியமான 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட், இது எல்லாமே ஹோசூருக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற சர்ச்சை அவங்க மேலே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது இல்லாமல் அவங்க வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. தொடர்ச்சியாக கீர்த்தனா அவர்களுடைய துறையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றமோ வளர்ச்சியோ இல்லை. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதாவது இந்த 2 மாதத்தில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொருளாதாரம் குறித்து மெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90 நாள். 90 நாளில் அந்த மாநிலத்தில் என்ன வளர்ச்சி, அந்த நாட்டில் என்ன வளர்ச்சி, அந்த நிறுவனத்தினுடைய என்ன வளர்ச்சி அப்படின்னு பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் விஜயனுடைய ஆட்சி அதிகாரம் 90 நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் துறையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபைலை கொடுத்துட்டோமோ, அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அவங்கள மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸை சார்ந்த மிக முக்கியமான நபர் பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இவர் வந்து காங்கிரஸ்காரர், ராகுல் காந்தியினுடைய மிக 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 நெருங்கிய நண்பர். இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பிருந்தே, அதாவது இந்த 2026 தேர்தலுக்கு முன்பிருந்தே தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்றாக கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய லாபி பண்ணார். இன்னைக்கு தொடர்ச்சியாக விஜய் அரசு வந்து திமுக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க, மாநிலமே அழிஞ்சிருச்சு கடனால், அதிகமாக வட்டி கொடுக்குறோம். இந்த நரேஷனை தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுக மேலே செட் பண்ணி தாவேகாவுக்கு கொடுத்தது இவங்க தான். தாவேகா தொடர்ச்சியாக எப்பெல்லாம் திமுக தமிழ்நாட்டு மாநிலம் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியான பாதையில் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு, ரெவன்யூ இவ்வளோ அதிகமாக ஜென்ரேட் ஆயிருக்கு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசும்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு திமுகவோட கூட்டணியிலே இருந்துக்கிட்டு இருந்த இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கிரிட்டிசைஸ் பண்ணி கட்டுரை எழுதிக்கிட்டே இருப்பார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுவார், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுவார். இதை எடுத்து வச்சு தான் விஜய், தாவேகா வந்து ஒரு கவுண்டர் நரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திமுக வளர்ச்சின்னு சொல்கிறதெல்லாம் பொய், இது முழுக்க கடனில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நரேஷன் வச்சார். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் மினிஸ்டர் கீர்த்தனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ கேன் டெல் யூ ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் எஸ் கீர்த்தனா இஸ் ஐடியலிஸ்டிக் and also keen to understand how the state can move up the value chain. A question she asked us after being sworn in was,
how we could move from making iPhone cases to producing some parts of the iPhone. அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டு மினிஸ்டர்ஸுகளே ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக, ரொம்ப யங்காக, ஒரு பெரிய சிந்தனையோடு இருக்கிறது யார் அப்படின்னா, ஒரு இலக்கு, ஒரு லட்சியத்தோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க மினிஸ்டர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே இப்போ நாம் வந்து ஐஃபோன் பாடி தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மேல் கேசஸ் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கோம், ஐஃபோனோட பார்ட்ஸே நம்ம தயாரிக்கிற அளவுக்கு, தமிழ்நாட்டில் தயாரிக்கிற அளவுக்கு நாம் எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிரமிப்பு உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் மாதிரியான நிறுவனங்கள் ஐஃபோனுடைய மேல் பாகங்களை தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் அது பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனோட பார்ட்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் வந்து ஐஃபோன் பார்ட்ஸை தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஃபாக்ஸ்கான் தயாரிக்கலை. ஸோ அப்போ இவங்க கேட்ட கேள்வியிலே நிறையா சிக்கல்கள் இருக்குது. பட் ஆனால் இவங்களை புகழ்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு ராகுல் காந்தியினுடைய மிக நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இது யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரல, அரசாணையும் வரல, ஒன்றுமே வரல. காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தலைவராக, ஒரு பாலிசி மேக்கராக, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இந்த தாவேக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் சொல்கிறார். ஸோ அப்போ இதில் அடிப்படையில் விஷயம் என்னென்னா, தாவேக அரசு கீர்த்தனாவே அந்த பதவியிலிருந்து நீக்கிடலாமா, கான்ட்ரவர்சிக்கு மாட்டுறாங்க, அவங்களுடைய பொறுப்பு வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாக டிடி நெக்ஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் அன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அவரை வந்து அங்கீகரிக்கிற விஷயத்தை வெளியிடுறாங்க. ஸோ அப்போது இது ஏதோ ஒரு வகையில் உள்ள ஒரு பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு கீர்த்தனாவை மையமாக வைத்து. இது இல்லாமல் கமலி இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ கமலி அவர்களை வந்து தூக்கிடணும், அவங்களும் வந்து அவங்களுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, வேறு ஏதாவது போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அடுத்தது ராஜேஷ்குமார், இவர் காங்கிரஸ்காரர், டூரிசம் மினிஸ்டர். ஸோ காங்கிரஸுக்கு 2 மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்கல்ல, ஒன்று ஹையர் எஜுகேஷன், இன்னொரு டூரிசம். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதனை தூக்கிட்டு வேறு யாராவது காங்கிரஸ் வந்து கூட கொண்டு வந்துடலாம் ஒரு ஐடியா இருக்குது. இது இல்லாமல் ராஜேஷ்குமார் அப்படிங்கக்கூடிய இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அவருக்கு பார்த்திங்கன்னா டூரிசம் கொடுத்தாங்க. டூரிசம் அவருக்கு பத்தலை, அவர் இன்னும் பெரிய போர்ட்ஃபோலியோவை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போர்ட்ஃபோலியோவில் மாற்றுறதுக்காக சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு வன்னியரசு அவர்கள், விசிகாவை சார்ந்த வன்னியரசு அவர்கள் இப்போ வந்து ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கார். அவர் தான் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற நல்ல பேர் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையிலேயே ரொம்ப அதிகமான மக்களை சந்திக்கக்கூடிய அமைச்சர் திரு வன்னியரசு அப்படின்னு ஒரு பெரிய பாசிட்டிவான பேர் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக தாவேக அரசுக்கு முட்டு கொடுக்குறதுலையும் அவர் வந்து முன்னணியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்குது. தாவேக என்ன தப்பு செஞ்சாலும் சரி, விசிகாவே திருமாவளவனே அதை வந்து விமர்சித்தாலும் வன்னியரசு அவர்கள் விமர்சிக்காமல் நாம் அமைச்சரவையில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நட்பால் நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை தாண்டி தாவேக அரசாங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி விஜய்க்கு ஆதரவாக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமாவுக்கே விருப்பம் இல்லாத பல விஷயங்களை வன்னியரசு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டிடி நெக்ஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, வன்னியரசுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே அவர் அமைச்சராக இருக்கார், இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பொறுப்பை அவருக்கு கொடுக்க போகிறதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவினுடைய முக்கியமான 4 நபர்களை வந்து தூக்க போகிறாங்க. அதே சமயத்தில் பை எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, பை எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஆகஸ்ட்டில், இன்னொரு 3 வாரத்துக்கு. எதுக்கு அப்படின்னா, பை எலெக்ஷன் குறித்தான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கக்கூடாது. ஏன் தேதி அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்கிறாரு, டிடிவி தினகரன் கேஸ் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்கவுங்க கட்சியில் இருந்த எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிவிட்டு தான் கட்சிக்கு வர சொல்லி, உங்களுக்கு நான் அடுத்த முறை, அதாவது நீங்கள் காலியான இடத்துல திருப்பி தேர்தல் நிற்கும்போது நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன், நான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றேன், உங்களை எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறேன், உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் அஷ்யூரன்ஸ் பண்ணி தான் அவங்கள ரிசைன் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இது ஒரு குதிரை பேரம். அவருடைய ஆட்சியை பாதுகாத்து கொள்வதற்காக எங்களுடைய எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சிருக்காரு, குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு எடப்பாடி வழக்கு போட்டிருக்காரு, டிடிவி வழக்கு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்களுடைய கட்சியில் 2 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு விஜய் சொன்னார்னு வைகோ பொது வெளியில் 2 இடத்துல பேசி அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குது.
ஸோ அப்போ இதெல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. அது குறித்தான வழக்கு விசாரணை முடிவு வந்து ஒரு உத்தரவு வர வரைக்கும் இடைத்தேர்தல் வராது தமிழ்நாட்டில். இடைத்தேர்தல் வந்தால் அந்த இடைத்தேர்தலில் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல் இவங்க 3 பேர் அதிமுக காரங்க. இவங்க 3 பேர்த்தையும் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு இவங்க 3 பேர்த்துக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குவாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போகிறதாக இந்த பத்திரிகை செய்திகள் சொல்லியிருக்கு. ஆனால் பை எலெக்ஷன் நடக்கணும். நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உத்தரவிட்டிருக்கு. இன்னும் 3 வாரம் கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அறிவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் எந்த அறிவிப்பு வரக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிச்சு ஹைகோர்ட். இப்போ திரும்பவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு போகுது. நாளைக்கு சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான பொருளாக மாறும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலேயே அமைச்சரவை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரோட மாற்றப்படுதா? அப்படி மாற்றப்பட்டால் அடிப்படையில் விஜய்க்காக தன் இளமையிலிருந்து வேலை பார்த்த அமைச்சர் சரத்குமார், கே ஜெகதீஸ்வரி அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் விஜய் தமிழன் பார்த்திபன், இந்த 3 அமைச்சர்களும் பதவி நீக்கப்பட்டால் கட்சிக்குள் என்ன பெரிய சலசலப்பு ஏற்பட போகிறது என்று